நார்மலா வாழ்ற இந்த சிட்டி லைஃப் போர் அடிக்குதுன்னா அப்போ ஒரு நாள் ஒரு குட்டி காட்டுக்குள்ள உங்களை சுத்தி மரம் எங்க பார்த்தாலும் பறவை சவுண்டு பல கண்ட்ரில இருக்க மக்களோட ஒரு கம்யூனிட்டியா சேர்ந்து ஒன்னா சமைச்சு அங்க இருக்க சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இயற்கையோட ஒன்றி வாழ்ந்தா எப்படி இருக்கும்? அது எங்க எப்படின்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி தமிழ் அரசனை ஃபாலோ பண்ணாம இருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. வணக்கம் வந்தரம், நமஸ்தே, நான் உங்க தமிழ். இதுதான் சாதனா ஃபாரஸ்ட், பாண்டிச்சேரி ஆரோவில்ல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ல லொகேட் ஆயிருக்கு. சாதனா ஃபாரஸ்ட்னா என்ன? வீகனிசத்தையும் சஸ்டைனபிள் லிவிங்கையும் பின்பற்ற ஒரு கம்யூனிட்டி பீப்புள் வாழ்ற இடம் தான். அதாவது இவங்களா உருவாக்கின காடு தான் இந்த சாதனா ஃபாரஸ்ட். இங்க நீங்க ஞாயிற்றுக்கிழமையை தவிர எப்ப வேணா போலாம். உள்ள போனீங்கன்னா அவங்களே உங்களுக்கு சாதனா ஃபாரஸ்ட பத்தி ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க அவங்களோட சேர்ந்து ஒரு சில சின்ன சின்ன வேலையும் செய்யலாம். ஒன்னா சேர்ந்து சமைக்கலாம், வேஸ்ட் பொருட்களை தனித்தனியா பிரிக்கலாம், பாத்ரூமை கிளீன் பண்ணலாம். பாத்ரூம்னு சொன்ன உடனே தான் எனக்கு ஒரு ஞாபகம் வருது. இவங்க பாத்ரூம் போயிட்டு தண்ணி ஊத்த மாட்டாங்களாம், அதுக்கு பதிலுக்கு மரத்தூளை தான் போடுவாங்களாம். உண்மையா சொல்றேன், உள்ள ஒரு ஸ்மெல்லு கூட இல்ல. இது வரைக்கும் மனுஷன் சாப்பிட்டு போற கக்கா எல்லாம் வேஸ்ட் தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அந்த கக்காவை வச்சு பிளான்ட்டுக்கு உரம் செய்யலான்ட்டு எனக்கு அங்க போனக்கு அப்புறம் தான் தெரியும். வாழ்க்கையிலேயே ஃபர்ஸ்ட் டைம் மனுஷனோட கக்காவை கையில அங்கதான் நான் தொட்டு பார்த்தேன். நெக்ஸ்ட் நீங்க சமைச்ச சாப்பாடை அப்படியே அவங்களோட சேர்ந்து சாப்பிட்டுட்டு அப்படியே அங்க இருந்து நீங்க கிளம்பலாம். அப்படி இல்ல நீங்க அங்க வாலண்டியர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு நாளைக்கு 650 rupees மினிமம் 4 நாளாச்சும் அங்க நீங்க தங்கணும். அப்படி இல்ல ஒரு மாசம் 1.5 மாசம் தங்குறீங்கன்னா நீங்க பே கூட பண்ண தேவையில்ல. அப்படியே அங்கேயே தங்கிக்கிட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு அப்படியே அங்கேயே வாழ வேண்டியது தான். ஸோ நெக்ஸ்ட் டைம் பாண்டிச்சேரி ஒரு நாள் போறீங்கன்னா அப்ப அப்படியே இந்த சாதனா ஃபாரஸ்ட்டையும் விசிட் பண்ணிட்டு வாங்க. லவ் யூ கைஸ்.